கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவப்பிள்ளைகளை உங்கள் எல்லாரும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகின்றேன். நாம் இந்த நாட்களில் இன்றைய எலியாக்கள் எங்கே, வேர் ஆர் தி எலைஜாஸ் ஆஃப் டுடே என்ற மைய கருத்தின் கீழே சத்தியங்களை படித்து வருகின்றோம். இன்றைக்கு 7ஆம் பாகம் பாடத்தை படிக்கப் போகிறோம். பரலோகம் தேடுகிற ஆவியில் நிரம்பிய எலியாக்கள், ஹெவன் சிக்ஸ் ஃபார் ஸ்பிரிட் ஃபில்ட் எலைஜாஸ் என்ற தலைப்பில் நாம் இன்றைக்கு சத்தியத்தை கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். 2 கொரிந்தியர் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்களை நாம் படிக்கலாம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். இந்த வசனங்கள் தான் நமது தியானத்திற்குரிய முக்கிய வசனங்கள். அன்பானவர்களே, வீடு திரும்புவது அல்லது வீட்டுக்கு போவது என்பது எப்போதுமே ஒரு அற்புதமான புத்துணர்ச்சி ஊட்டும் அனுபவமாகும். ஆனால் பரலோகத்திற்கு செல்வது என்பது மிகவும் அற்புதமானது, மிகவும் உற்சாகமானது. நம்முடைய பிள்ளைகள் காலேஜில் இருந்துட்டு அப்படி வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னு எவ்வளோ சந்தோஷமாக வருவாங்க. எலியா தனது தலைமுறையிலே கர்த்தரால் பெரிதும் பயன்படுத்தப்பட்டவர். ஆனால் பூமியில் அவரது காலம் முடிவுக்கு வரும் நேரம், புதிய தலைமுறைக்கு ஊழிய பொறுப்பை ஒப்படைக்க வேண்டிய நாள் வந்தது. என்ன அப்படின்னா, அவர் வீட்டுக்கு திரும்புகிற காலம் நெருங்கிவிட்டது எலியாவுக்கு. எலியாவிடம் படிக்கும் ஒரு மாணவ தீர்க்கதரிசி ஒருவன் இருந்தான், எலிசா என்ற இளைஞன். தேவன் தனக்கு கொடுக்கக்கூடிய அனைத்திற்கும் அவன் பசி தாகமுள்ளவனாய் இருந்தான். அந்த எலிசா தன் வாழ்க்கையில் கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் விரும்பினான். குறிப்பாக எலியாவின் ஆவியின் இரட்டிப்பான பங்கை அவன் வாஞ்சித்தான். அன்பான தேவப்பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் விருப்பமும் அதுதானா? ஆண்டவருடைய அந்த ஆவி, ஆண்டவருடைய அந்த வல்லமை எனக்கு வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோமா? தியானம் செய்ய நாம் தொடங்கும் பொழுது ஜெபத்தில் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்காய் மன்றாடுவோமா? ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, ஆவியில் நிரம்பும் எலியாக்கள் என்ற ஒரு பாடத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்க ஒன்று திரட்டி இருக்கிறீர். நன்றி ராஜா. இப்பொழுது ஆண்டவர் எங்களோடு பேசும். எங்களை வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க ஆண்டவரே, மறுரூபமாக்குங்க. நமக்கு மகிமையாய் எங்களை மாற்றுங்க, தொடர்ந்து நடத்துங்க. உடைய ஆவியானவர் எங்களோடு பேசுவாராக. கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மிகவும் துணிச்சலான ஆவிக்குரிய வேண்டுகோள். எந்த வேண்டுகோள்? எலியாவிடம் எலிசா கேட்டாரே, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்று எலிசா கேட்ட பொழுது, முதற்பேரான பிள்ளைகள் தங்கள் தந்தையின் சொத்தில் இரட்டிப்பான பங்கை கேட்பது போல இந்த எலிசா கேட்டார். வசனம் பாருங்க, உபாகம் 21:17. வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்தவனை சிஷ்ட புத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகளிலெல்லாம் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் தன் தகப்பனுடைய முதற்பலன், பிறந்த பிள்ளை, சேஷ்டபுத்திர சுதந்திரம் அவனுக்கே உரியது. அப்போது அந்த மூத்த பிள்ளைக்கு, பிள்ளைக்கு தகப்பன் சொத்து 2 பங்கு போக வேண்டும். அப்போது எலியா கிட்ட எலிசா கேட்குறாரு, உம்முடைய ஆவியின் வரம் எனக்கு 2 மடங்கு வேணும். நீங்கள் வேதத்தில் படித்தால் 2 ராஜாக்கள் 2:12 எலிசா எலியாவை என் தகப்பனே என்று அழைத்தார். பாருங்க, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாயிருந்தவரே என்று அவன் புலம்பினான் அப்படின்னு படிக்கிறோம். அப்போது நான் மூத்த பிள்ளை, எனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் வேண்டும் அப்பா என்று அழைக்கிறார். எலிசா அந்த முதற்பேரானவரின் உரிமையை கேட்டார். ஆவியானுடைய வல்லமையை நாம் 2 மடங்கு பெறுவது நம்முடைய உரிமை. மகத்தான இந்த தேவ மனிதனின் ஊழியத்தை பலப்படுத்திய அதே ஆவி, எலியாவிடம் இருந்த ஆவி தனக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்று எலிசா கேட்டார்.
நாம் அடிக்கடி கர்த்தரிடம் என்ன கேட்கிறோம்? 2 மடங்கு என்னங்க கேட்குறோம்? அவர் என்ன மாதிரியான ஆவியை கேட்டார் எலிசா? நம்ம என்ன கேட்டுட்ருக்கோம் ஆண்டவர்கிட்ட? நம்ம கேட்குற காரியங்கள் நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுமா? என்ன ஆவி கேட்டார் தெரியுமா? விசுவாசத்தின் ஆவி. எலிசா அந்த விசுவாசத்தின் ஆவியை, எலியாவிடம் இருந்த விசுவாசத்தின் ஆவியை கேட்டார். a spirit of faith. இந்த உலகில் தேவனின் பிரசன்னத்திலும் வல்லமையிலும் நம்பிக்கை வைக்க எலியா கற்றுக்கொண்டார். in the presence and power of God Elijah trusted. ஒவ்வொரு சூழ்நிலையையும் தேவன் முழுமையாக கட்டுப்படுத்துகிறார் என்பதை எலியா அறிந்திருந்தார். எலியா விசுவாசத்தினால் நடந்தார் என்பது சந்தேகமே கிடையாது. ஜெபம் பண்ணார், மழை வராதுன்னு சொன்னார், மழை வரல. ஜெபம் பண்ணினார், மழை வரும்னு மழை வந்துச்சு. ஜெபம் பண்ணார், அக்கினி இறங்கும்னு அக்கினி இறங்கியது. விசுவாசம், எவ்வளோ பெரிய விசுவாசம் பார்த்தீங்களா? அந்த விசுவாசத்தின் ஆவி தனக்கு வேண்டும் என்று எலிசா கேட்டார். 2வது அவர் கேட்ட ஆவி என்ன? கீழ்ப்படிதல் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் ஒபீடியன்ஸ். எலியாவிடமிருந்து கீழ்ப்படிதல் ஆவி. தேவனின் கட்டளைகள் அர்த்தமற்றதாக இருந்த போதும் கேரித்துக்கு போனார், எலியா போனார். விதவை வீட்டுக்கு போனார், எலியா போனார். அந்த பலி மிருகத்தின் மேல் வெட்டி வச்சிருக்கிறேன், அதில் 12 குடம் தண்ணி ஊற்றினார். எலியா உடனடியாக இந்த கட்டளைகளுக்கெல்லாம், தேவனுடைய கட்டளைகளுக்கெல்லாம் எந்த கேள்வியும் இல்லாமல் பரலோகத்தின் கட்டளைகளுக்கு அவர் கீழ்ப்படிந்தார். அந்த விசுவாசத்தின் ஆவி, அந்த கீழ்ப்படுதலின் ஆவியை எலிசா வாஞ்சித்தார். 3வது பாருங்க, தைரியத்தின் ஆவி, a spirit of courage. தேவன் மீதான அந்த எலியாவின் நம்பிக்கையும் தேவனுக்கு கீழ்ப்படிதலும் இணைந்து மற்றவர்கள் ஓடிப்போன போதும், இஸ்ரவேல் ஜனங்கள் பெருந்திரளான ஜனங்கள் எல்லாம் போயிட்டாங்க, ஆண்டவர் நம்பிக்கை ஓடிட்டாங்க, ஆண்டவர் கீழ்ப்படிதல் விட்டு விட்டார்கள், இப்படியெல்லாம் ஓடி போயிட்டாங்க. அப்படி ஓடிப்போன போதும் தேவனுக்காக நிற்க அந்த எலியா ஒரு மனுஷனுக்கு இருந்த தைரியம், அந்த தைரியத்தை எலிசா கேட்டார். அந்த தைரியத்தின் ஆவி. எலியா விட்டு சென்ற இடத்தை எலிசா எடுத்துக்கொள்ள விரும்பினார். அவர் இஸ்ரவேலின் அடுத்த தீர்க்கதரிசியாக இருக்க விரும்பினார். எலிசாவுக்கு இருந்த அந்த வாஞ்சையை பார்த்தீங்களா? மேலோட்டமாய் பார்க்கும்போது எலிசாவின் வேண்டுகோள் கொஞ்சம் சுயநலமாக தெரியலாம். 2 மடங்கு வல்லமை, 2 மடங்கு மகிமை, இதெல்லாம் கேட்பது போல் தெரிகிறது. உண்மையில் இந்த எலிசாவின் வேண்டுகோள் மிகவும் தாழ்மையானது. எப்படின்னு கேட்குறீங்களா? தேவனின் வார்த்தையை எடுத்து சொல்ல வேண்டும், தேவனின் வேலையை செய்ய வேண்டும். ஆகவே இதை செய்வதற்கு இஸ்ரவேலுக்கு இன்னொரு தேவ மனிதன் தேவை என்பதை எலிசா அறிந்திருந்தார். அவர் அந்த மனிதராக இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு இல்லாத, அவரிடம் இல்லாத வல்லமை தேவை என்பதையும் எலிசா அறிந்திருந்தார். இந்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அவருக்குள்ளும் அவர் மூலமாகவும் செயல்படும் தேவன் வல்லமை அவருக்கு தேவையாய் இருந்தது. பாருங்களேன், இன்றைக்கி நாம் இந்த உலகத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும் அப்படின்னா நம்முடைய பலத்தால் முடியாது. தேவனுடைய வல்லமை நமக்கு தேவை. அன்றைக்கே எலிசாவுக்கு 2 மடங்கு தேவை அப்படின்னா இன்றைக்கி நம்ம எவ்வளவாக தேவ ஆவியின் வல்லமையை நாம் வாஞ்சிக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். எலிசா அதிகாரத்தையோ செல்வத்தையோ அல்லது பதவியையோ கேட்கவில்லை. அவர் ஆவியானவரால் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்றுதான் கேட்டார். உடைய ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும். அப்போ இப்படி எலிசா கேட்ட உடனே எலியா சொல்கிறாரு, எலிசாவே, நீ ஒரு கடினமான காரியத்தை கேட்டாய். ஏனென்றால் அத்தகைய வரத்தை எலியாவால் கொடுக்க முடியாது, கர்த்தரால் மட்டுமே முடியும். இருப்பினும் பூமியிலிருந்து பரலோகத்திற்கு எலியா மாற்றப்படுவதை காண, இங்கேருந்து அப்படி அங்கே மேலே டிரான்ஸ்லேட் ஆகிறார்ல எலியா, அதை காண கர்த்தர் எலிசாவை அனுமதித்தால் அது அவருடைய வேண்டுகோள் நிறைவேற்றப்பட்டதற்கான சான்று ஆகும். பார்த்தீங்களா? அப்போது எலிசா பார்த்தாரா? எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதை பார்த்தார். விடாப்பிடியாக பின்தொடர்ந்து போய் எலியா எடுத்துக்கொள்ளப்படும்போது
எலிசா பார்த்தார். அன்பானவர்களே, அப்போ அவருக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று எலியா சொல்லியிருந்தார். இந்த எலிசாவினுடைய கோரிக்கைக்கான நிபந்தனை பாருங்களேன். அதான் நான் பார்க்குறேன். இப்போ உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் வரை எலிசா தன்னுடன் இருக்க வேண்டும் என்று எலிசாவிடம் கூறுகிறார். அப்போதான் இந்த எலியா கிட்ட கேட்குற காரியம் நடக்கும், எலிசாவுக்கு வாய்க்கும். சரியா? எலிசா ஏற்கனவே 10 வருடங்கள் எலியாவுக்கு உண்மையாகவே சேவை செய்தார். என்ன சேவை செஞ்சார் நீங்கள் படித்து பாருங்களேன். ஒரு அழகான வசனம், 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் வசனம் 11 படித்து பார்த்தீங்கன்னா, 2 Kings chapter 3 verse 11 படித்து பாருங்கள். படிக்கிறோம், எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் அப்படின்னு படிக்கிறோம். அப்போ எலியாவுக்கு இந்த குற்றேவல், சின்ன சின்ன வேலைகள் இதெல்லாம் இந்த எலிசா செய்திருக்கிறார். அப்போ 10 ஆண்டுகள் இப்படி அவருடைய உண்மையான சேவை தொடர்ந்தது. எலியாவை பின்பற்றி இறுதி வரை அவர் உண்மையாகவே இருந்தார். எலியாவை தொடர்வதை அவர் வழியில் நிறுத்தி இருந்தால் அவர் விரும்பிய மற்றும் மிகவும் தேவையான ஆசீர்வாதத்தை எலிசா ஒருபோதும் பெற்றிருக்க மாட்டார். உண்மைதானே? அதனால தான் பாருங்களேன், 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் படிச்சிங்கன்னா, எலியா என்னென்னமோ சொல்லி பார்ப்பார். பெத்தேல் மட்டும் ஆண்டவரை அனுப்புகிறார், கில்காலுக்கு அனுப்புகிறாரு, யோர்தானுக்கு அனுப்புகிறாரு, எங்கே அனுப்பினா நானும் கூட வருவேன்னு சொல்லிட்டு எலிசா பின்தொடர்ந்தார். அதே மாதிரி தேவனை தேடுவதிலும் தேவனுடைய காரியங்களிலே தீவிரம் காண்பிப்பதிலும் அந்த எலிசாவுக்கு இருந்த அந்த வாஞ்சை, உற்சாகம், வைராக்கியம் நமக்கு இருக்கிறதா என்பது நம்முடைய சிந்தனைக்குரிய கேள்வி. நாம் எப்போதும் பரலோகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். அப்படிதாங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தார் எலிசா. எப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவார் எலியா அப்படின்னு மேல் நோக்கியே பார்த்து கொண்டிருந்தார். நீங்கள் அதே மாதிரி நாம் எப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவோம் ஆண்டோட ராஜ்யத்திற்கு, அவர் எப்பொழுது வருவார், எப்பொழுது நாம் மேலே செல்வோம் என்ற எதிர்பார்ப்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? எப்பொழுதும் பரலோகத்தை நாம் நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். இருக்கிறோமா? அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவிக்காக நாம் கர்த்தரை தொடர்ந்து தொந்தரவு செய்ய வேண்டும். மேலே பார்த்துக்கிட்டே இருந்தார் எலிசா, தன்னுடைய எஜமானை நோக்கி கொண்டே இருந்தார். அதே சமயம் பரிசுத்தாவின் வரத்தை 2 மடங்கு அவர் கேட்டார். நாம் கேட்கிறோமா? பாருங்களேன், கடைசி கால சம்பவங்கள் என்ற புத்தகத்தில் 188ஆம் பக்கத்தில் அருமையான ஒரு கிறிஸ்தவ எழுத்தாளர் சொல்கிறாரு, நம்முடைய விண்ணப்பங்களால் கர்த்தரை தொந்தரவு செய்யவும் பரிசுத்தாவின் வரத்தை கேட்கவும் நாம் போதுமான அளவு தயாராக இல்லை. இந்த விஷயத்தில் கர்த்தரை நாம் தொந்தரவு செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பார்த்தீங்களா, தொந்தரவு பண்ணுற மாதிரி தானே எலிசா பின்னாடியே ஓடினார் பரிசுத்தாவின் வரத்திற்காக. நம்முடைய விண்ணப்பங்களை சிம்மாசனத்திற்கு அழுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். We must press our petitions to the throne of God, asking for His Spirit to be poured upon us. தேவ ஆவியானவர் நம்மேல் ஊற்றப்பட வேண்டும் என்பதற்காக பரமசிங்காசனத்தை நாம் நெருக்கி அழுத்த வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதான் கேட்டேன், ஆண்டவர்கிட்ட என்ன ஆவியை நம்ம கேட்குறோம்? சிந்தித்து பார்க்க வேண்டும். D.L. மூடி என்ற தேவ மனிதன், அவருடைய வாழ்க்கையில் பரிசுத்தாவின் வரம் பற்றிய அற்புதமான ஒரு சம்பவம் இருக்கிறது. அவருடைய தேவாலயத்தில், மூடி போதகராக இருந்த ஆலயத்தில் 2 வயதான பெண்கள் இருந்தார்கள். அவங்க என்ன பண்ணுவாங்களே, எப்பொழுதுமே மூடி பிரசங்கம் பண்ணும் பொழுது முன்னாடியே முதல் பெஞ்சில் 2 பேர் உட்காந்துருப்பாங்க. 2 பேரும் வயசானவங்க. இந்த மூடி பிரசங்கம் பண்ணும் பொழுது அவர்கள் ஜெபத்தோடு அந்த ஜெப நிலையிலேயே இருப்பார்கள். இதை மூடி பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் இந்த 2 பேரும் பார்த்து கேட்டாராம், நீங்கள் 2 பேரும் எப்பொழுதுமே ஜெப நிலையிலேயே இருக்கிறீர்களா நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது, எதற்காக அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு இந்த வயசான அம்மாமார்கள் 2 பேரும் சொன்னாங்களாம், ஃபஸ்ட் மூடி, நீங்கள் இன்னும் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட வேண்டும், உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஏன் எனக்காக ஜெபம் பண்ணுறீங்க, நீங்கள் வேற யாருக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாராம். நீர் இன்னும் பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் என்று அவங்க சொல்லுவாங்களாம். பரிசுத்தாவின் வேண்ட இருக்கிறாரே அப்படின்னு சொன்னாராம். இல்லை, நீங்கள் இன்னும் நிரப்பப்பட வேண்டும் என்று ஜெபித்த உடனே என்னோட முழங்கால் படிக்கிறவங்களாம் கேட்டாங்க. 3 பேர் முழங்கால் போட்டாங்க. இந்த அம்மாமாருக்கு ஜெபம் பண்ணாங்க. அன்பானவர்களே, தேவ ஆவியானவர் அவருடைய வாழ்க்கையில்
மிக வித்தியாசமாக செயல்பட்டு அவரை நிரப்பி வல்லமையாக பயன்படுத்தினார். இந்த மூடி பிரசங்கியாரின் சாதனைகள் அமெரிக்காவைச் சேர்ந்தவர். அவர் 10 கோடி மக்களுக்கு பிரசங்கம் செய்தார். அவர் 10 லட்சம் ஆத்துமாக்களை இயேசுவிடம் வழி நடத்தினார். 10 லட்சத்தில் 2.5 லட்சம் பேர் வாலிபர்கள். இந்த மூடி இயேசுவுக்காக 2 கண்டங்களை உலுக்கினார், அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா. அவருடைய தகுதிகள் என்ன தெரியுமா? மூடி பிரசங்கியாரும் தகுதிகள், அவர் ஒருபோதும் பைபிள் காலேஜுக்கு சென்றதே கிடையாது. பாஸ்டருக்குன்னு அவர் படிக்கவே கிடையாது. ஈவன் அவர் பாஸ்டர்னு சொன்னால் கூட டோன்ட் கால் மீ பாஸ்டர் மூடி, கால் மீ மிஸ்டர் மூடி அப்படின்னு சொல்லுவார். போதகர் மூடி என்று சொல்லாதீர்கள், திரு மூடி என்று சொல்லுங்கள் என்று சொல்லுவாராம். அவர் சுயமாகவே தானாகவே கல்வி பயின்றார். இந்த காலேஜில் போய் படிக்கலை. அன்பானவர்களே, அவருடைய ஒரே தகுதி, அவர் தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட்டார், நிரப்பப்பட்டார் அல்லது கட்டுப்படுத்தப்பட்டார் என்பதுதான். இதை தவிர உண்மை கிடையாது அவருடைய வாழ்க்கையில். ஆனால் அவருடைய ஊழியம் மகத்தான ஊழியமாக இருந்தது. இதோ இந்த உலகத்தின் கடைசி நாட்களில் நீங்களும் நானும் இருக்கிறோம். எலியாவின் ஊழியத்தில் இருந்த அந்த அக்கினிமயமான அனல் அவருடைய வாழ்க்கையில், எலியாவின் வாழ்க்கையில், எலிசாவின் வாழ்க்கையில் நிரப்பின ஆவியானவர் நம்மை நிரப்பினால்தான் நமது ஊழியத்தை முடிக்க முடியும். நமக்கு அதற்கான வாஞ்சை தேவை. இந்த எலியாவும் எலிசாவும் செய்த சாதனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேதாமத்தில் கணக்கிட்டு பாருங்கள். எலியா 14 அற்புதங்களை செய்தார் என்று வேதம் நமக்கு காட்டுகிறது. எலிசா 28 அற்புதங்களை செய்தாராம். பைபிளில் இருக்கு, நீங்கள் கண்டுபிடியுங்கள். கேட்டார்ல எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். கிடைத்ததா? கிடைத்தது. அதான் குரு 14 அற்புதங்கள், சீஷன் 28 அற்புதங்கள். உண்மையில் எலிசா பரிசுத்தாவின் இரட்டிப்பான பங்கினால், அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு இருந்தார். நாம் எந்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம், அல்லது எந்த ஆவியால் நிரப்பப்பட நம்மை நாமே அனுமதித்துக் கொள்கிறோம் என்ற கேள்வி கேட்டு பாருங்க. எந்த ஆவி என்னை நிரப்புகிறது? பண ஆசையின் ஆவியா, இச்சையின் ஆவியா, பதவியின் ஆவியா, பாகுபாடுகளின் ஆவி நம்மிடத்தில் இருக்கிறதா? அல்லது உலக சிற்றின்பங்களிலே மூழ்கி சீரழிகிற ஆவியால் நாம் நிரம்பி இருக்கிறோமா? அடிமைத்தனங்களுக்கு, போதை, இன்னும் புகைப்பழக்கம், குடிப்பழக்கம், இந்த மாதிரி அடிமைத்தன ஆவிகளுக்கு நாம் கட்டுப்பட்டு கிடக்கிறோமா? நம்முடைய தேவை என்ன தேவை? நம்முடைய அவசர தேவை, நம்முடைய அவசியமான தேவை என்னவென்றால் தேவ ஆவியினால் நிரப்பப்படுவதுதான். பின்மாரியை நாம் பெற வேண்டுமே, எத்தனை நம்ம காலங்காலமாக சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அதற்காக நாம் ஊக்கமாக ஜெபிக்கிறோமா? எபேசியர் 5:18 பவுலின் கட்டளையை பாருங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து, and be not drunk with wine wherein is excess, but be filled with the spirit. ஆவியினாலே நிறைந்திருங்கள் அப்படின்னு படிக்கிறோம். இந்த வசனத்தை நீங்கள் மூல பாஷையில், கிரேக்க பாஷையில் படிச்சீங்கன்னு சொன்னால், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு கொண்டே இருங்கள், keep on being filled with the spirit என்று தான் இருக்கிறது. நம்ம இந்த ஆவியினால் நிரப்பப்படுகிறோம். A.W. டோசர் என்ற ஊழியக்காரர், அவர் அநேக புஸ்தகங்களை எழுதியிருக்கிற அருமையான ஒரு தேவ மனிதர். அவர் சொல்கிறார் பாருங்க, பரிசுத்த ஆவியின் ஊழியம் இல்லாமல் ஆதி திருச்சபை செய்தவற்றில் 95% நிகழாமல் நின்றிருந்திருக்கும். ஆவியானவர் இல்லை அப்படின்னா ஆதி திருச்சபை செய்த ஊழியங்களில் 95% நடந்திருக்காது. இன்று ஆவி நீக்கப்பட்டிருந்தால் தற்கால திருச்சபையில் நாம் செய்யும் 95% தடையில்லாமல் தொடரும். இப்போ ஏதோ அறகுறையத்தான் செஞ்சிட்ருக்கிறோம், அதுலேயும் ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரு. அந்த ஆவியும் போயிருந்தா இப்போ நடக்கிறது கூட நடக்காமல் போயிருக்கோம். அதான் சொல்ல வர்றார் பாருங்களேன். அப்போது ஆவியானவர் இன்னும் அதிகமாக நம்மை நிரப்பினால் ஆதி திருச்சபை போல நாமும் அற்புத திருச்சபையாக ஆண்டவருக்காக ஊழியங்களை நாம் செய்யலாம் அல்லவா?
ஆகவே இன்றைய திருச்சபை, அதாவது நீங்களும் நானும் தேவனிடத்தில் எதை வாஞ்சிக்கிறோம், எதற்காக நாம் ஆண்டவரை தொந்தரவு செய்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம். அன்பான தெய்வ ஜனங்களே, பரலோகம் தன்னலமற்ற எலிசாக்களை தேடிக்கொண்டு இருக்கிறது. Heaven is looking or seeking for selfless Elijahs and Elishas. பாருங்களேன், டிசர்வேஜஸ் இவங்களின் வாஞ்சை புத்தகத்தில் பக்கம் 250 படிக்கிறோம். சுயத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு, புட்டிங் செல்ஃப் அசைட், தனது இருதயத்தில் பரிசுத்தாவி செயல்பட இடம் அளித்து, கிவிங் ரூம் ஃபார் த ஒர்க்கிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், தேவனுக்கென்று முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்பவரின் பயன்பாட்டிற்கு எல்லை இல்லை. There is no limit to the life of the one who has completely committed himself to the Lord, putting self aside and giving room for the Holy Spirit in his heart. அப்படி யார் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறாங்களோ அந்த நபரை ஆண்டவர் பயன்படுத்துறதுக்கு அளவே இருக்காதான், அளவில்லாமல் தேவன் பயன்படுத்துவார். இன்றைக்கு நீங்களும் நான் ஆண்டவருக்காக அளவாக பயன்படுகிறோமா அல்லது அளவில்லாமல் பயன்படுகிறோமா யோசித்து பாருங்கள். யோவான் 3:34 படித்து பாருங்கள். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். தேவன் அவருக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் என்று இயேசுவை பற்றி படிக்கிறோம். God the Father has filled his Son with the Holy Spirit without measure என்று ஆங்கிலத்தில் படிக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆவியினால் நிரப்பப்பட்டு இருந்தார். அதே போல தாங்க நாமும் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்போம் என்று சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும்? சுயம் இருக்கக்கூடாது, சுயத்தை ஒதுக்கி வச்சிடணுமா. இன்றைக்கி அனைவர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அதெல்லாம் இருக்கத்தான் சார் செய்யும், சுயநலம் கொஞ்சமாவது இருக்க தான் செய்யும், இருக்குதான், ஆனால் அதை ஜெயிக்கணுமே. இப்போ என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட தொந்தரவு பண்ணணும். அவருடைய ஆவிக்காக நாம் மன்றாட வேண்டும். அப்படி ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து தேவ ஆவியால் நிரப்பப்படுகிறவர்களை தேவன் அளவில்லாமல் பயன்படுத்துவார். அப்படி தான் மூடியை அளவில்லாமல் தேவன் பயன்படுத்தினார். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அளவில்லாமல் தேவன் பயன்படுத்தினார். பில்லி கிரஹாம் அளவில்லாமல் தேவன் பயன்படுத்தினார். இன்றைக்கு நாம் அப்படி அளவில்லாமல் ஆண்டவரால் ஆவியானவரால் நிரப்பப்படவும் பயன்படுத்தப்படவும் நாம் ஆவலாய் இருக்கிறோமா? பாருங்கள், இன்றைக்கி நமக்கு முன்பாக இருக்கிற ஊழியம் என்ன ஊழியம்? எலியா ஊழியம். எலியா அன்று என்ன ஊழியம் செஞ்சாரோ அதற்கு நிகரான, அதற்கு ஒப்பான ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். எலியா காலத்தில் எப்படிப்பட்ட ஊழியம்? அப்போது இருந்த விசுவாச துரோகம் என்ன பாருங்கள். விசுவாச துரோகங்களும் எலியா ஊழியங்களும், பழைய ஏற்பாட்டு எலியாவும் தேசிய விசுவாச துரோகமும். Elijah of the Old Testament and the national apostasy. இஸ்ரவேல் தேசம் முழுவதுமே விசுவாச துரோகத்தில் இருந்தபோது பாகால் வணக்கத்தில் போயிட்டான். தேவன் திஷ்பியனாகிய, என்ன அர்த்தம்? திசை திருப்புகிறவனாகிய எலியாவை எழுப்பினார். எனவே எலியா தோன்றி மக்களின் இருதயங்களை ஜீவனுள்ள தேவனிடம் திருப்பினார். எங்கிருந்து வந்தார் இந்த எலியா? தெரியல. திடீரென்று வந்தார் இந்த திடீர் தீர்க்கதரிசி. பார்த்தீங்களா? தேசமே தேவனை விட்டு பின்வாங்கி அவருடைய கற்பனைகளை விட்டு மரள விழுந்து போய் கிடந்த காலத்திலே தேவன் எலியாவை எழுப்பினார். இரண்டாவது, எலைஜா ஆஃப் தி நியூ டெஸ்டமெண்ட் அண்ட் தி நேஷனல் அபாஸ்டசி. புதிய ஏற்பாட்டின் எலியாவும் தேசிய விசுவாச துரோகமும். யார் புதிய ஏற்பாட்டின் எலியா? யோவான் ஸ்நானன். யூத தேசம் முழுவதும் இயேசுவாகிய மேசியாவை நிராகரித்து விசுவாச துரோகத்தில் கிடந்தபோது தேவன் யோவான் ஸ்நானனை எழுப்பினார். கர்த்தருக்கென்று உத்தமமான ஒரு ஜனத்தை தயார்படுத்த தேவன் யோவான் ஸ்நானனை அழைத்தார். பாருங்கள், லூக்கா 1:16-17. அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். திஷ்பியன், திருப்புவான் சொல்லலாமா? ஜான் த பேப்டிஸ்ட்ன்ற மாதிரி ஜான் த டிஷ்பைட் அப்படின்னு கூட சொல்லலாம்ல. திஷ்பியன் ஆகிய யோவான் கூட சொல்லலாம். 17 பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான் என்று கேப்ரியல் தூதன் யோவான் ஸ்நானன் பற்றி சொன்னது அப்படியே யோவானுடைய வாழ்க்கையில் நிறைவேறியது. மூன்றாவது, இறுதி எலியாக்களும்
உலகளாவிய விசுவாச துரோகமும். இன்னைக்கு விசுவாச துரோகம் உலக அளவில் பரவி கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். சபைகளிலும் சரி, உலகத்திலும் சரி. அதில் சபையில் தான் அதிகம். சபையில் தான் இன்றைக்கி பெரிய வீழ்ச்சியை, விசுவாச வீழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். ஏதோ பேருக்காக சர்ச்சுக்கு போகிறோம், பைபிள் தெரியும், படிக்கிறோம். ஆனால் விசுவாசத்தில் நாம் வளர்ச்சி அடைகிறோமா அல்லது வீழ்ச்சி அடைந்து கிடக்கிறோமா? அப்போ யூனிவர்சல் அபாஸ்டசி நம்ம இருக்கிறது. உலகளாவிய விசுவாச துரோகம் நம்ம இடத்துல இருக்கிறதா? விசுவாசத்தில் இருந்துக்கிட்டே விசுவாசத்துக்கு துரோகமாக செயல்படுவது, சபையில் இருந்துக்கிட்டே சபைக்கு எதிராக செயல்படுவது, இதுதான் விசுவாச துரோகம். பைபிளை கையில் வச்சுக்கிட்டே பைபிள் படி நடக்காமல் இருப்பது, அதான் விசுவாச துரோகம். மல்கியா 4:5-6 பாருங்கள். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் என்று வாசிக்கிறோம். 6 நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான் என்று நாம் வாசிக்கிறோம். பார்த்தீங்களா? எலியா ஊழியம், பழைய ஏற்பாட்டு எலியா செஞ்சார். அதை தான் யோவான் ஸ்நானன் செய்தார். அதே ஆவியோடு இன்னொரு கூட்டம் எழும்பும், அவர்கள் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். அதனால தான் இன்றைய எலியாக்கள் எங்கே என்ற தலைப்பில் நான் படித்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, பரலோகம் தேடுகிற எலியாக்கள் நீங்களாக நானாக இருக்க வேண்டும் அல்லவா? கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் மிக விரைவில் வரப்போகிறது. இட் இஸ் அரவுண்ட் த கார்னர், சம்வேர் அரவுண்ட் த கார்னர். எங்கேயோ ஒரு மூலையில் ஒளிந்து கொண்டிருக்கிறது. அவருடைய நாள் சீக்கிரம் வர காத்திருக்கிறது. எனவே 3 தூதர்களின் செய்திகளை முத்தூது, 3 angels messages, வெளிப்படுத்தல் 14:6-13 வரை உள்ள அந்த முத்தூதை பிரசங்கிக்கும் இறுதி வேலையை முடிக்க மக்களின் இருதயங்களை ஜீவனுள்ள தேவனிடத்திற்கும் அவருடைய கட்டளைகளிடத்திற்கும் திருப்ப இறுதி எலியாக்களை எழுப்புவதில் பரலோகம் மிகவும் ஆர்வமாக உள்ளது. நமக்கு அந்த ஆர்வம் இருக்கிறதா? இந்த எலியாக்கள் பற்றிய பாடங்களை அவளோடு கற்றுக்கொண்ட ஆண்டோடைய ஜனங்களே, நீங்கள் தனித்தனியாக, குடும்பமாக, சபையாக இன்றைய எலியாக்களாய் எழும்ப வேண்டும். நம்ம எல்லாரும் இப்படி எழும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹெர்பர்ட் லாக்கியர் என்ற வேத அறிஞர், இங்கிலாந்தைச் சேர்ந்தவர், மிக அருமையான எழுத்தாளர், கிறிஸ்தவ எழுத்தாளர். அவர் எழுதின ஒரு புத்தகம் லைவ்ஸ் ஆஃப் ஃபேம் அண்ட் ஷேம் என்ற ஒரு புத்தகம். அதில் என்ன சொல்ல இருப்பாங்க எலியாவை பற்றி? விக்கிரக ஆராதனை நிறைந்த நமது உலகத்திற்கு தேவை இந்த யுகத்தின் அந்தகார அதிபதிகளை அம்பலப்படுத்தவும் எதிர்க்கவும் ஒவ்வொரு கர்மேல் மலையிலும் ஓர் எலியா, ஒவ்வொரு ஏரோதின் அரண்மனையிலும் ஒரு யோவான் ஸ்நானன், ஒவ்வொரு பத்மு தீவிலும் ஒரு அப்போஸ்தலன் யோவான் மற்றும் ஒவ்வொரு பிரசங்க மேடையிலும் ஒரு ஜான் நாக்ஸ் தேவை. உலகத்தின் தேவை அதுதாங்க. பழைய ஏற்பாட்டில் ஒரு எலியா, புதிய ஏற்பாட்டில் ஒரு யோவான் ஸ்நானன் மற்றும் அப்போஸ்தலன் யோவான், ஒரு ஜான் நாக்ஸ். இப்படிப்பட்ட மனிதர்களை தேவன் இந்த விக்கிரகாராதனை நிறைந்த உலகத்தில் தேடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய ஊழியங்களை செய்வதற்கு, அவருடைய சத்தியத்தை அறிவிப்பதற்கு, அந்தகார அதிபதிகளை அம்பலப்படுத்துவதற்கும் எதிர்ப்பதற்கும் தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அப்படி ஒரு எலியாவாக எழும்ப வேண்டும் அல்லவா? நான் ஒரு எலியாவாக அப்படி எழும்ப வேண்டும் அல்லவா? ஆகவே என்னுடைய ஜெபம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், ஆவியில் நிரம்பிய எலியாக்களை எழுப்பும் ஆண்டவரே, ரைஸ் அப் ஸ்பிரிட்ஃபுல் எலைஜாஸ் ஓ லார்ட் என்று ஜெபிப்போம். நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளில் எங்களுக்கு தேவன் கொடுத்த நல்ல சத்திய வார்த்தைகளுக்காக மக்கள் கொடாகுடி நன்றி. கர்த்தாவே, இன்று எலியாக்கள் எங்கே என்ற தலைப்பின் கீழே பரலோகம் தேடுகிற எலியாக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த பாடங்களை நாங்கள் படித்தோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த பாடங்களை படித்தது, ஆராய்ந்தது, கேட்டது மட்டுமல்ல, எங்களையும் ஒரு எலியா போல, எங்களையும் ஒரு யோவான் ஸ்நானன் போல, தேவன் ஒரு ஜான் நாக்ஸ் போல எங்களை பயன்படுத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, விசுவாச துரோகத்தில் கிடக்கிற உலகத்தை, உம்முடைய ஜனத்தை தேவனிடம் திருப்ப வேண்டும்.
தேவனுடைய கட்டளைகளின் பக்கம் திருப்ப வேண்டும். நாங்களும் தேவனுக்காக நம்முடைய கட்டளைகளுக்காக நிற்க வேண்டும். அந்த வாஞ்சையை தாரும். முத்துவதை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபையை தாரும். முத்துவதை அறிவிக்க எங்களுக்கு வைராக்கியத்தை தாரும். அதன்படி வாழ எங்களுக்கு பலன் தாரும். ஆசீர்வதியும். நம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் வந்து சேர, கர்த்தரே தெய்வம் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாக இந்த பூமியில் நிற்க எங்களுக்கு உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் காவலும் வழி நடத்தலும் இன்றைய எளியாக்களாக எழும்ப வாஞ்சிக்கும் எல்லா தேவஜனத்தோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த தொடர் தியானங்களிலே நாம் சந்திப்போம். தேவன் நம்மோடு இருப்பார். ஆமென்.